பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தினுடைய பண்டித்தலைச்சி அம்மன் ஆலயத்திலே அந்த மாட்டை தாக்க பண்டித்தலையாக வந்தபோது ஒரு அசைவ உணவு உண்பவன் மாடு வெட்டி விட்டான். மாடு வெட்டுவது குற்றம். மாட்டுத்தலையை தாட்டாச்சு. ஒரு அன்பன் மட்டுவில் வெள்ளை கத்தரிக்காய், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக காணப்படும் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தினுடைய பங்குனி திங்களனுடைய இறுதி நாள் நிகழ்வான இன்றைய தினம் பொங்கல் உற்சவ நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற காத்திருக்கின்றது. பன்றித்தலைச்சி அம்மனுடைய வரலாறானது, ஒருவர் காட்டு பகுதியிலே மாடினை வெட்டி அந்த தலையை கிடாங்கு வெட்டி மூடி கொண்டிருந்திருக்கின்றார். அதனை அவதானித்த இன்னொருவர் போலீசாருக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கிறார். இவ்வாறு இந்த நபர் மாட்டை வெட்டி கிடாங்கு வெட்டி தலையை மூடிக்கொண்டிருக்கிறார். அவரை சென்று கைது செய்யுமாறு இன்னொரு நபர் கூறியிருந்தார். அப்போது அந்த கிடாங்கு வெட்டி மாடினை வெட்டிய நபர் அம்பாளை நோக்கி வழிபட்டிருக்கிறார். இப்படி போலீசார் வருகிறார்கள், என்னை காப்பாற்றுங்கள் என அம்பாளிடம் வேண்டியிருக்கிறார். அப்போது அம்பாளானவர் போலீசார் வந்து அந்த கிடங்கை பார்க்கும்போது மாட்டினுடைய தலையானது பன்றியினுடைய தலையாக மாற்றம் பெற்று காணப்பட்டிருந்தது. பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆலயமாக இந்த பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இறுதி நாளான பங்குனி திங்கள் உற்சவ நிகழ்வுகளை நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. தொடர்ச்சியாக அந்த காணொலியிலே சென்று பார்வையிடுவோம் வருங்கள். யாழ்ப்பாணத்திலே வரலாற்று சிறப்புமிக்க பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்திற்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். புத்தூர் சந்தியிலிருந்து மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிகளவிலான இளைஞர்கள் மற்றும் அவ்வூர் மக்கள் அனைவரும் இணைந்து அந்த வீதியால் செல்கின்ற மக்களுக்கு தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். கடும் வெயிலின் மத்தியிலே பக்தர்களுக்கு வெயில்கள் அவர்களுக்கு தண்ணீர் தாகத்திலே வருபவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அந்த இளைஞர்கள் மிகுந்த பக்தி பரவசமாக அந்த மக்களுக்காக தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது புத்தூர் சந்தையிலிருந்து பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்திற்கு செல்கின்ற பாதையை பார்க்குறீங்கள். வயலும் வயல் சார்ந்த ஒரு மருத நில பகுதியூடாகத்தான் நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம். அதிக அளவிலான பக்த அடியார்கள் தற்போது ஆலயத்திற்கு பொங்கலை பொங்குவதற்காகவும் அவர்களுடைய நேர்த்திக்கடனை தீர்ப்பதற்காகவும் தற்போது சில அடியார்கள் நடந்து சென்று பானைகள் விறகுகள் எல்லாம் நடந்து கொண்டு சென்று அந்த கேணியிலே பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கின்ற கேணியிலே நீராடி பொங்கல் பொங்குவதற்காக சில மக்கள் நேர்த்திக்கடனை தீர்ப்பதற்காக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிளிலே ஆலயத்திற்கு விறகுகள் மற்றும் ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான பக்த அடியார்கள் இன்றைய தினம் பங்குனி திங்களினுடைய இறுதி நாளான இன்றைய தினம் அதிக அளவிலான மக்கள் வெளி மாவட்டத்திலிருந்தும் பல மக்கள் ஆலயத்திற்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான மக்கள் பெரிய பஸ்ஸுகள் லோரிகள் எல்லாம் பிடித்து அதில் வந்திருக்கிறோம். அதிகாலையிலிருந்து மக்கள் பொங்கலை பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தினுடைய சூழலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிகளவிலான வாகனங்கள் ஆலயத்திற்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் அற்புதம் நிறைந்த ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் பல அற்புதங்களை நிகழ்த்தும் ஒரு அன்னையாக பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடியவனை காப்பாற்றுவதற்காக மாட்டினுடைய தலையானது பன்றியினுடைய தலையாக மாறிய ஒரு அற்புதம் நிறைந்த ஆலயமாக இந்த பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிக அளவிலான மக்கள் தற்போது
தற்போது ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற காணொளிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக ஆலய சூழலிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் மற்றும் மக்கள் கூறுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நேரடியாக நாங்கள் தெரியப்படுத்த போன்றோம். தொடர்ச்சியாக அந்த காணொளிகளை சென்று பார்வையிடுவோம். வருங்கள். உரிமையாளர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள். வாகன சாரதிகள் மற்றும் உரிமையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு செய்து வீதிகளிலே வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். உடனடியாக வீதிகளிலே நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை நிறுத்துமாறு போலீசார் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஆலய வீதிகளிலே நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் அனைத்தையும் உடனடியாக அப்புறப்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடியவர்களின் தொகையை கூடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தயவு செய்து ஆலய வீதிகளிலே உங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என போலீசார் அமைத்துள்ளார்கள். விரைவாக உங்கள் வாகனங்களை ஆலய வீதிகளிலே நிறுத்த வேண்டாம் என மீண்டும் மீண்டும் போலீசார் கொண்டிருக்கிறார்கள். கைப்பற்றப்படும் என்பதை அறிவிக்கின்றோம். வாகன உரிமையாளர்கள் சார்பில் EB 69 தேசிய 246 TV 1117 இலக்க உச்சவள்ளியாகவும் PE 514 TV பிளான்ஸையும் 50-37 இலக்க கைப்பாளத்தையும் CBP 16 இலக்க காரணையும் உடனடியாக பயன்படுத்தி கொடுத்தார பொருள்கள் பணிகள் செய்கிறவரிடம் ஆட்சியை செய்கின்ற
தயவு செய்து உங்களது தங்க ஆபரணங்கள் மற்றும் உடைமைகளில் எந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து உங்களது தங்க ஆபரணங்கள் உடைமைகளில் எந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது உடைமைகளை தொலைத்துவிட்டு உங்களது உடைமைகள் கேட்கிறாரு. எனவே தாய்மொழி உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய போட்டு உணர்கிறது. உங்களது தங்க ஆபரணங்கள் உடைமைகளில் எந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பண்டிதலிச்சி அம்மன் அந்த காலத்திலே ஒரு காடாகத்தான் இருந்தது, பெரும் பத்தியாக இருந்தது, பத்து பார்க்க முடியாத ஒரு பத்தியாக இருந்தது. அதே வேளையில் ஒரு மரம் இருந்திருக்கலாம், அந்த மரத்துக்கு கீழே தான் கடைசியாக இந்த அம்மன் தோன்றியிருக்கலாம். அந்த வரலாறு அதை தோன்றப்பட்டதுக்கு முன்னமாகவே, எத்தனையோ தலைமுறைக்கு முன்னமாகவே இந்த பண்டிதலிச்சி அம்மன் ஆலயத்திலே அந்த மாட்டை தாக்க பண்டித்தலியாக வந்தபோது இங்கே மிகவும் ஒரு பக்தி குறைந்த ஒரு ஆலயமாக மாறப்பட்டபடியால் இன்று மக்கள் எல்லாம் மனிதனன்று வந்து இங்கே பொங்கி படைத்து அப்படியான ஒரு நிலை செய்கின்றார். ஆனால் எந்த ஒரு ஆலயத்திலும் அப்படி இல்லை. ஆலயமாக அப்படி இருக்கின்றதாக இருந்தால் ஒன்று வன்னியில் இருக்கின்ற ஆலயம் ஒன்று இதுதான் இருக்கின்றது. ஆனால் மேலும் வன்னியில் இருக்கின்ற இது அங்கே எண்ணெய் தண்ணீரை எடுத்து கொண்டு எண்ணெய் ஆகின்ற வற்றாப்பளை அம்மனுடைய ஆலயத்திலும் பெரும் பொங்கல்களும் பெரும் பூசைகளும் நடக்கின்றது. அதே வேளையிலே இங்கு வருகின்ற மக்கள் வருகிற அந்த பண்டிதலிச்சி அம்மன் கோயிலிலுமே அப்படி ஒரு அற்புதம் நடக்கின்றது. தண்ணீரை கலந்து தண்ணி எடுத்துக்கொண்டு கடலில் எண்ணெய் ஆகுது. இங்கே மாட்டை தாக்க இங்கே பண்டித்தலி ஆகின்றது. அப்போ இந்த இடத்திலே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. சாவகச்சேரி தொகுதியிலிருந்து மூவண்ணி கொண்டு வரும்போது, இங்கே சாவகச்சேரியிலிருந்து மூவண்ணி கொண்டு வரும்போது சரியான சனங்கள் கொந்தளித்து கொண்டு ஓடும்போது இதுக்கு ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இங்கே மட்டும் குடும்பம் தான் இதுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த தேர் முட்டிக்கு அருகாமை இருந்த பிளேட் போட்ட பிளேட்டுக்குள்ளேயே இருந்தபடியே நான் இராணுவம் இங்கே இருந்து அவைகளை உடைத்து, அந்த கதவை உடைத்து அந்த உள்ளுக்கு இருந்த ஆக்களை மீட்டு கொண்டு நீர்வேலியில் கொண்டு சேர்த்தார்கள். இது உண்மையான விஷயம். காகமோ மாடோ பிராமங்களோ பறக்கின்ற பறவைகளோ எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒரே இனம், ஒரே உறவு, ஒரே பிரிவு இல்லை, எல்லாம் ஒன்றுதான் என்பதை பிரபாகரன் சுட்டிக்காட்டினதை நான் ஒரு காலம் மறக்க முடியவில்லை. அதனால்படியால் போராளிகளும் அவர்களுக்கு இறந்ததும் எங்களுக்கு ஆக வேண்டிய வன்னியிலே எங்களுக்கு ஆக வேண்டிய இடைஞ்சல்கள் ஈழர்களாக எங்களோட தமிழினம் செத்து மடிந்ததை நான் நினைவுபடுத்தி உங்களுக்கு நான் தருகிறேன். ஆனால் இன்று இருக்கப்பட்ட முந்தின அரசாங்கம் இருக்கப்பட்ட இடத்திலே எத்தனையோ குண்டுகள் விழுந்து குழந்தைகள், குஞ்சுகள், பிள்ளைத்தாட்சிகள் என்றெல்லாம் செத்து மடிந்ததை நான் இந்த கோயில் வாசலை நினைவுபடுத்துகிறேன். இனி என்ன எனக்கு வயது போட்டது, இனி நான் செத்தாலும் பரவாயில்லை, இது உண்மையான விஷயத்தை நான் எடுத்து காட்ட வேண்டும் என்று எல்லோருக்கும் எடுத்து காட்டுகின்றேன். இந்த பண்டிதலிச்சி அம்மன் வாசலை வைத்து குழந்தைகள், குஞ்சுகள், செஞ்சோலையில் இருக்கும் சிறு குழந்தைகள் எல்லாம் செத்து மடிந்து அங்கே குண்டுகள் போட்டு செத்து மடிந்தது. இன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்று அவர்கள் வெளியேறுகிறார்கள். புது அரசாங்கம் வந்துவிட்டது. அந்த புது அரசாங்கம் எங்களை தாளாட்டுகின்றது, எங்களை பாராட்டுகின்றது. புது அரசாங்கம் எங்களை பாராட்டுகின்றது, தாளாட்டுகின்றது. எங்களை தமிழுடைய தேசத்துக்கு ஓட்டெல்லாம் போட்டு எங்களுக்காக வேண்டிய எல்லாம் உதவி செய்கிறார்கள். மிகவும் அவர்களை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வந்த அரசாங்கத்தை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கொட்டி முழங்கி எங்களை புல்ரோசராலை அழித்து எங்களது குண்டுகளை போட்டு எங்கள் தமிழரை இனத்தை அழித்து என்னத்தை கண்டீர்கள்? ஏது கண்டீர்கள்? இன்று நீங்கள் உயிரோடு இருந்து உள்ளுக்கு இருந்து வதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் வெளியேறி இருக்கின்றோம். இந்த பண்டிதலிச்சி அம்மனிலே சந்தோஷமாக வாழுகின்றோம். சந்தோஷமான பொங்கலை பார்க்கின்றோம் கண்ணாலே. எங்களோட குஞ்சுகளை கொட்டி மழங்கி எங்களை மடித்து விட்டீர்களா எங்களோட தமிழரை? இன்று பிரபாகரன் இருக்கா இல்லையா என்றதை எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த தமிழினத்தை ஒன்று சேர்ந்து தமிழனாக வேண்டிய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சாதி இனம் வனம் ஒன்றுமில்லாத நிலையிலே எங்களை ஒன்று சேர்ந்ததுக்கு மிகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். Thank you.
ஐயா Vete chulo. அம்மா இந்த கோயிலின் அற்புதங்கள் சொல்லுவீங்களே என்ன மாதிரி இது நடந்தது உங்களுக்கு இது நடந்தது திருப்பட்டியிலேருந்து வந்திருக்கிறீங்க பையனை இல்லை குடும்பமாக வந்த நீங்களோ தனியே தம்ம ஒரு பங்குனி திங்களும் மாறனீங்களே இது அந்த மாட்டுத்தலை பண்டித்தலையாக மாறினது அம்மன் அப்படி மாறினதால் இந்த பண்டித்தலைச்சி அம்மன் சொல்லி வரலாறு இருக்குது கூடுதலான மக்கள் வந்திருக்கணும் ரெண்டை தூர இடங்கள்ல இருந்து வந்திருக்கணும் வேனுகள் பஸ்ஸுகளை பிடிச்சி சரி என்னம்மா ஓகே ஓகே கிணற்றெல்லாம் கழுவினவர் Oh, yeah.
தென்மராட்சி மக்கள் ஒரு பெருமைப்பட வேண்டும். நான் உட்பட என்றால் 5 கண்ணக கோயில் தென்மராட்சியிலான் பண்டித்தலச்சி, சுட்டிபுரம், சோலையம்மன், கச்சா கண்ணகை, மிரிசுவில் கொட்டிகை 5 கண்ணக கோயில் தென்மராட்சியில் இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர். அதுவும் இந்த கோவில்களில் இன்றைக்கும் நாங்கள் மரபு மாறாமல் பொங்கி படையல் பொங்கல் சுட்டிபுரத்தில் பொங்கல் நடக்குது. இங்கே எல்லா இடமும் அந்த பாரம்பரிய பொங்கல் முறையை வைகாசி விசாக பொங்கல்கள் அதெல்லாம் நான் கைவிடாமல் பாரம்பரியமாக மக்கள் வந்து சாதாரணமாக தாங்களே அமுது பொங்கி தாங்களே வாழைப்பழம் மித்திரவா குடிச்சு தேங்காய் அடித்து படையல் செய்து நைவேத்தியம் பண்ணி கப்பூர தூபதீபம் காட்டி செய்கிற அந்த முறைமையை பேணி வருகிறோம். இது தமிழர்களுடைய மரபிலே சங்ககாலத்துக்கு முன்பிருந்து வருகிற கொட்டைய வழிபாட்டினுடைய தொடர்ச்சி அம்சம். இதை நாங்கள் பெருமையோடு போட்டவை. அதில் இந்த பன்றித்தளத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. உண்மையிலே ஒரு அசைவ உணவு உண்பவன் மாடு வெட்டி விட்டான், மாடு வெட்டுறது குற்றம், மாட்டுத்தலியை தாட்டாச்சு. ஒரு அன்பன் பார்த்துட்டு போய் காவல்துறையிட்ட சொல்லிட்டான், காவல்துறையை கூட்டிக் கொண்டு வந்துட்டான். ஆனா இவனுக்கு என்ன செய்யணும் தெரியாது. நான் மாட்டுப்பட போறேன் என்று அழுது இந்த அம்மாளாச்சிய கண்ணகையே என்னை காப்பாத்து, இந்த பண்டித்தலை அதாவது அப்ப தெரியாது என்ன நடக்க போன்னு தெரியாது அவனுக்கு. மாட்டுத்தலையே நீதான் எனக்கு என்ன காப்பாற்றும் மண்டாடி விழுந்து கும்பிட்டு அழுது மண்டாடினான். அந்த சாதாரண எளிய அன்பனுடைய பக்தியை ஏற்றுக்கொண்ட கண்ணகை அங்கேயே தோண்டுகிற போது பன்றித்தலை வந்தது. கூட்டி காட்டி ஒளிச்சிருந்து காட்டி கொண்டு வந்தோன்னு தேய்ச்சி போனாங்க. அடையப்பா நாங்கள் தாக்கையை கண்டாங்கள் மாட்டுத்தலை தாட்டது, இப்போ பன்றித்தலை வந்திருக்கு, என்ன நடந்தது தெரியாம தலை தெரிச்சு விழுந்து அவங்களும் மண்டாட்டி கண்ணகையை கும்பிட்டாங்களாம். பன்றி தலையை காட்டியதால் பன்றி தலைச்சி, பன்றி தலை காட்டியதால் பன்றி தலைச்சி கண்ணகை என்று பெயர் வந்தது. ஏற்கனவே கண்ணகை இருந்தது, பன்றி தலைச்சி என்று பெயர் வந்தது. ஆனால் இதிலே ஒரு சூட்சுமத்தை சொல்ல வேண்டும். உலகத்திலே பெரிய பெரிய ஈழத்திலே இருந்த 18 சித்தர்கள் எல்லாம் ஒரு முறையாக இந்த கண்ணகைக்கு வராமல் போனதா வரலாறு இல்லை. யோர் சுவாமி, செல்லப்பா சுவாமி, சித்தான குட்டி சுவாமி, பெரியான குட்ட சுவாமி எல்லா சுவாமியும் வந்து போயிருக்கு. ஏன் வந்தார்கள்? இங்கே இருக்கிற அந்த வராகமூர்த்தி அம்சம், மூலஸ்தானத்து பின்னுக்கு வராகமூர்த்தி அம்சம் இருக்கிறது. பன்றி வேறை, வராகம் வேறை, இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அழுக்குகளை உண்பது பன்றி. பன்றி மலம் சாப்பிடும், ஊத்த சாப்பிடும், எதையும் சாப்பிடும், அது ஊத்த பன்றி. ஆனால் வராகம் பன்றிகளுக்குள்ள ராஜா பன்றி. அந்த வராகம் ஊத்த சாப்பிடுறதில்லை, அது கிழங்கு வகையை தான் சாப்பிடும். இடிச்சு கிழங்கு வகை, இந்த போற கிழங்கு வேற கிழங்கு வகைகளை தான் சாப்பிடும். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சிவராத்திரி கதை உங்களுக்கு தெரியும். அடிமுடி தேடிய கதையில பூமியை தோன்றதுக்காக வராக அவதாரம் எடுத்தார். தோண்டி தோண்டி கீழே போனார். அதுதான் வெள்ளை பன்றி. அந்த பன்றி முகம்தான் வராகி அம்மன். மிருகமுகம், தேவ உடம்பு. இந்த அம்பாள் தோண்டி தோண்டி கிழங்கு வேர்வரை தோன்றது மாதிரி இந்த கோயிலில் வந்து விழுந்து விழுந்து மண்டாடி கும்பிட்டால் பிள்ளைகளுக்கு படிப்பு வரும், நல்ல ஞாபக சக்தி வரும், சித்து வரும், சித்தர்களுக்கு சித்து வரும். சைவ சித்தாந்த அடி வேறு உண்மைகள், மூல பொக்கிஷம், மூல பண்டாரத்தை அறியக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் இந்த கண்ணகைக்கு உண்டது, வேற எங்கேயுமே கிடையாது. அதனால்தான் சித்தர்கள், யோகிகள், பெரிய மகான்கள் எல்லாம் ஒரு முறையாக இந்த பண்டித்தலச்சியை வந்து போனார்கள். காரணம் என்னென்றால் இந்த பன்றி தோண்டி தோண்டி எல்லாத்தையும் மூலம் வரை எடுப்பது போல எல்லா ரகசியத்தையும் இந்த அம்பாள் காட்டி தருவாள், சகல சித்துக்களையும் தருவாள். அதனால்தான் வராகமூர்த்தி அம்சம் இருக்கு. இன்னொன்று, இந்த வராகி மிருகத்தலையும் தேவ உடம்போடும் இருக்கிற நரசிங்க வைரவர், பிரத்யங்கராசேவி சிங்கமுகம், இந்த வராகி அம்மன் இப்படியான சுவாமியை கும்பிட்டால் பே பியாஜி பில்லி சூனியம் மாந்திரிகம் தீவினை பொறாம வஞ்சனை சூதுவாய் திங்கி கொடியில சாம்பலா போயும் என்று சோதர சாத்திரம் சொல்லுது. இந்த வராகி அம்மனை கும்பிட்டால் எந்த துன்பத்தையும் எரித்து சாம்பலாக, முக்கியமாக ஒரு தேங்காய் சரிபாதியா உடைச்சு கொண்ட பிள்ளையாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு மற்ற பாதியில சுத்தமான நெய் நிரப்பி திரி போட்டு நெய் விளக்கு வராகிக்கு முன்னுக்கு ஏற்றி விட்டால் எந்த துன்பம், எந்த எதிரி, உங்களுக்கு எந்த எதிரி என்ன தீவினை செய்தாலும் எல்லாம் நொடி போடல சாம்பலாக்கி உடச்செறிஞ்சு வராகி காப்பாற்றுவார். அதனால்தான் அவ்வளவு தூரத்துக்கு இந்த அடியவர்கள் இந்த ஆலயத்தை நம்பி வந்து வணங்குகிறார்கள். ஆகவே அன்பர்களே, இப்படி ஒரு பொக்கிஷம் இந்த பன்றித்தலச்சியிலே இருக்கிறது. அதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருஷப்புறப்பு வருகிறது. நாளைய தினம் வருஷப்புறப்பு. எல்லாரும் இந்த இனிய புத்தாண்டிலே உலகத்திலே இந்த யுத்தம் ஓய்ந்து
அம்பாளுடைய கும்பாச திருவருளோடு சாந்தியும் சமாதானம் அமைதியும் சுபிட்சமான வாழ்வு நிலைக்க வேண்டும். ஆயுத செடியம் தானியம் போன்ற செவ்வாய்க்கிழமை கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முக்கியமாக இந்த யுத்தத்தால் என்ன விலை கூடினாலும் எங்களுடைய சாமான் பொருட்கள் எல்லாம் விலை கூடி நாங்கள் பஞ்சம் பசி வந்துருவோம் இருக்கிறோம். அப்படி பஞ்சம் பசி வராமல் அம்மா எப்பவும் நாங்கள் பொங்கல் வடையளித்து சாப்பிட்டு வீட்டில் நிம்மதியாக படுத்துறதுக்கு இந்த புதிய புத்தாண்டு அருள் கொடுக்க வேண்டும் என்று புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவித்து உங்களோடு இந்த விடைபெற்றுக் கொள்வது வரணியூர் சைவப்புலவர் சி.க. கமலநாதன், தலைவர் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம், சிரேஷ்ட விரிவுரையாளர், கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து எல்லா அன்புள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்துக்கு அண்மித்த பகுதியிலே நடப்பட்டிருந்த கத்தரி தோட்டத்திலே பறிக்கப்பட்ட கத்தரிக்காயில தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற அதிகளவிலான மக்கள் அந்த கத்தரிக்காய்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தினுடைய கேணியில் தண்ணியிலே இந்த கத்தரிக்காய் ஒரு குழம்பு வைக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் என்று கூறுவார்கள். இன்றைய தினம் அதிகளவான மக்கள் இந்த கத்தரிக்காயை வாங்கி இந்த பொங்கலை பொங்கி கொண்டிருக்கிறார்கள்.